ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ருசி போமா சுலபமான முறையில் காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிட்டேன். இது கூட கோபி 65 மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு இதை வாங்கிட்டு வந்தேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு, இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா சில்லி நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போது தேவையான அளவு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வடச்சட்டியில் சில்லி பொரிச்செடுக்க தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடலெண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சில்லியை ஒவ்வொன்றா நம்ம காலிஃப்ளவரை போடும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தாங்க போடணும், ஹையில் வச்சு போடக்கூடாது. ஹையில் வச்சு போடும்போது அது எல்லாமே கரிஞ்சு போயிடும். அது இல்லாமல் முகத்தில் வந்து எண்ணெய் தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், அந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்கினதுக்கு அப்புறமா நாம் சில்லி எடுத்துடலாம். மொறுமொறுப்பான காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸி தாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.